Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGDRB Zoology, Immunology Unit 8th one. What are the difference between humoral immunity and cell-mediated immunity? அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம். அதில் வந்து எதுக்காகனா மெயினாக பிடிஎஃப் ஒவ்வொரு நோட்ஸும் வந்து நோட்ஸ் தமிழ் மீடியத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால நடத்துறதுக்கு ரிலேட்டடான நோட்ஸை வந்து டெலிகிராமில் வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராமு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு லிங்க்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நோட்ஸ் கொடுக்குறேன், இப்போ கிளாஸ் எடுக்கிறேன், அதே இதில் டெஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர்ஸ் பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் 2 or 3 ஹவர்ஸுக்குள்ளே கொடுத்துட்றேன் மேக்ஸிமம், இல்லை மறுநாளாவது கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராமை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து செக் பண்ணுங்க. ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்சதும் டெஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. அதில் நோட்ஸ் வந்து 3 ஹவர்ஸுக்குள்ள மேக்ஸிமம் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுட் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு நடத்துறதை கவனிச்சுட்டு அந்த பிடிஎஃபை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமரல் இம்யூனிட்டி அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகேவா? இது வந்து தனித்தனியாக கூட பார்க்கலாம். ஹியூமரல் இம்யூனிட்டினா என்ன, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா என்னென்ன. ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை, ரொம்ப க்ரூசியல் ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸிமம் இந்த ஹியூமரல் இம்யூனிட்டி ஆர் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு கொஸ்டின்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளேருந்து வந்துடும். ஓகேவா? அதனால வந்து ரெண்டையும் தனித்தனியாக இல்லாமல் ஒரே டேபிளர் காலத்திலே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபாடி வந்து ஆன்டிஜனை வந்து டைரக்டாக வந்து டீல் பண்ணும். ஆன்டிபாடி வந்து ஆன்டிஜனை டைரக்டாக டீல் பண்ணும். அது ஹியூமரல் இம்யூனிட்டியில். அது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னா செல்கள் தான் வந்து ஆன்டிஜனை வந்து டீல் பண்ணும் தவிர ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து ஆன்டிஜனை வந்து எதிர்கொள்ளாது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஆன்டிஜன் வந்து தூண்டப்படும். ஓகேவா? ரெண்டுலையுமே வந்து ஆன்டிஜன் வந்து தூண்டப்படுறது வந்து சேம் தான். பி செல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். எதுலன்னா ஹியூமரல் இம்யூனிட்டியில. பட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில யாருன்னா டி செல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகேவா? இதுல பி செல், இதுல வந்து டி செல். ஆன்டிபாடி வந்து உருவாக்கப்படும். எதுல? ஹியூமரல் இம்யூனிட்டியில. ஏன்னா ஆன்டிபாடி உருவாக்கப்பட்டா அந்த ஆன்டிபாடி தான் என்ன செய்யும், ஆன்டிஜனை அதர் பேத்தோஜென்ஸை வந்து ஃபேஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடி வந்து உருவாக்கப்படாது. ஏன் அப்படின்னா செல்களை டைரக்டா ஆன்டிஜனை டீல் பண்றதுனால. அண்டு லிம்போகைன்ஸை வந்து உருவாக்காது. எதுனா ஹியூமரல் இம்யூனிட்டி. பட் இங்க வந்து லிம்போகைன்களை வந்து உற்பத்தி பண்ணும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. பி செல்லுக்கு டி செல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹியூமரல் இம்யூனிட்டியில பார்த்தோம் அப்படின்னா பி செல்லுக்கு டி செல் ஹெல்ப் பண்ணும். பட் இங்க செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில டி செல்லுக்கு பி செல் வந்து எந்த ஹெல்ப்பும் வந்து பண்ணாது. பி செல் வந்து மற்றொரு பி செல்லுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஆனா டி செல் வந்து இன்னொரு டி செல்லுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா பி செல்லுக்கு டி செல் வந்து ஹெல்ப் பண்ணும், தட் இஸ் ஹியூமரல் இம்யூனிட்டியில. ஆனா டி செல்லுக்கு பி செல் ஹெல்ப் பண்ணாது, ஆப்போசிட். இங்க பார்த்தோம் அப்படின்னா பி செல் வந்து டி செல்லோட ஹெல்ப்பை வாங்கிக்கிறோம். ஆனா பி செல் இன்னொரு பி செல்லுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஆனா டி செல் என்ன செய்யும் அப்படின்னா இன்னொரு டி செல்லுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு ஆன்டிஜன் உருவாக்கும் செல்களால ஆன்டிஜன் வந்து உருவாக்கப்படும். இங்கவையும் அதே சேம் தான். ஆன்டிஜன் உருவாக்கும் செல்கள், ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸால வந்து ஆன்டிஜன்ஸ் வந்து உருவாக்கப்படும். அண்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும். காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் புரோட்டீன், பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். இங்க வந்து இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகும். திசு வந்து சேதமடையும். ஆனா சேதம் அடையாது ஹியூமரல்ல. பட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில திசு வந்து சேதமடையும். அண்டு உடனே ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா செல் மீடியேட்டட்ல டிலேடா தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து இருக்கும். பட் அதிக உணர்திறன் கொண்டதா வந்து இருக்கும். இங்க வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி சடனா கிடைக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு தான் நீடிக்கும். அது கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வந்து இங்க இருக்காது. அதே கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வந்து இங்க இருக்கும். அண்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மாற்று நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இங்க இருக்காது. இங்க வந்து அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனிட்டி வந்து இருக்கும். அண்டு இது வந்து கட்டி செல்களை, டியூமர் செல்ஸை வந்து என்ன செய்யணும்னா டெஸ்ட்ராய் பண்ணாது. அதே செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னா
அந்த டியூமர் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து கேன்சர் டிசீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க டி செல்ஸ்ன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்துருக்கோம். ஸோ இது டியூமர் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாதது எதுனா ஹியூமரல் இம்யூனிட்டி. அதே டி செல்களை அந்த டியூமர் செல்கள் கட்டி செல்களை அழிக்கக்கூடியது எது அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அண்ட் இன்ட்ரா செல்லுலார் பேத்தோஜனை வந்து என்ன செய்யாது, அழிக்காது. ஓகேவா? இன்ட்ரா செல்லுலார் பேத்தோஜன் மீன்ஸ் அயல் நோய் கிருமிகளை என்ன செய்யாதுன்னா ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அழிக்கும், டிலே ஆகும். ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரா செல்லுலார் பேத்தோஜனை உடனே என்ன செய்யும்னா அழிக்கும். இது என்ன செய்யும்னா அப்படியே வந்து அதை சுற்றிலும் சரௌண்ட் பண்ணி ஃபேகோசைட்டோசிஸ் வழியா கில் பண்ணி வெளில தள்ளிடும், இது அழிச்சிரும். அண்டு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆட்டோ இம்யூன் டிசீஸை வந்து கட்டுப்படுத்தும். ஓகேவா? இதுல வந்து ஆன்சர் இருக்கு. ஹிமோரல்னால ஆன்டிபாடி இம்யூனிட்டி தான். ஸோ ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நோயை கட்டுப்படுத்தும். இது செல் மீடியேட்டட் ஆட்டோ இம்யூன் டிசீஸை வந்து என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் வந்து மேஜரான டிஃப்ரெண்ட் இதுக்கு இடையில உள்ளது. கண்டிப்பாக இது வந்து இது ரெண்டு நம்ம உங்களுக்கு வளன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். இது படித்தாலே ஓரளவுக்கு இந்த ஹியூமரல் இம்யூனிட்டி அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டைரெக்டாக வந்து இதில் டெலிகிராமில் கொடுக்கல. இனிமேல் நடத்த வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் இனிமேல் தான் வந்து பிஜிடிஆர்பிக்கு படிக்க போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த டிமோட்டிவேட்டா இருக்கிற அந்த உங்களோட தாட்டை மைண்ட் செட்டை விட்டுட்டு நெகட்டிவான தாட்டை விட்டுருங்க. இப்போ படிச்சா கூட படிக்கலாம். லக்குங்கிறது ஒரு 30% வச்சுக்குவோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹார்ட் ஒர்க் ஒரு 70% அப்படி செப்பரேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஹார்ட் ஒர்க்கு தான் நம்மளுக்கு அதிகம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் படிக்க முடியுமா அப்படியெல்லாம் வந்து டவுட்டே வேண்டாம். உங்களால் முடியும்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். அந்த அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதை இருக்குது, வெற்றியும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.